இந்த ஃபுல் சார்ட்டும் வந்து டெஃபினட்டாக எழுதி பழகணும் அப்படின்னா ஈஸி தான். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த நாக்கும் இந்த ஞாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து மஞ்சள் அதில் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து திங்கள்ல யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த நாக்கும் இந்த நாக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னா, உதாரணமாக இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நற்குணம். நான் எழுதுறேன் பாருங்க. இப்போ நற்குணம்னு எழுதுறேங்க. இந்த நற்குணம்ல முதல்ல வர நா இருக்கு இல்லைங்களா, அந்த நா வந்து இரண்டாவதான இடத்துல வரும். இங்க கூட பாருங்க. அப்புறம் இங்க வருது இல்லைங்களா குணம் நா, இந்த இரண்டாவதா வரக்கூடிய இந்த நா முதலாவதா வரும். நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அதே மாதிரி இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு. நாராயணா, இங்கேயும் பாருங்க, முதல்ல வரனா இரண்டாவது இடத்துல வந்திருக்கு, அதாவது தா வரிசையின் முடிவுல வந்திருக்குது. நா அப்படின்னு இரண்டாவதா வரக்கூடிய இந்த நா தா வரிசையில கடைசியில வந்திருக்குது. ஆனா யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? நாராயணா, அந்த நா தான் முதல்ல வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த நாராயணான்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நா வந்து இரண்டாவது தா வரிசையில வந்து முடியும். ஏன்னா நம்ம நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க எழுத வேண்டிய நாவை இங்கேயும், அங்க எழுத வேண்டிய நாவை இங்கேயும் போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ட்ரிக் வந்து நான் சொல்லி கொடுக்கறது உண்டு. இன்னைக்கு வந்து உங்ககிட்டயும் அதை ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் வரணும். பா, பப்பா, ஃபா, ஃபனா, பா, பாபா, பா, பகவான். பொதுவா வந்து இந்த ட்ரிக் வந்து எனக்கு ஆக்சுவலி எப்படின்னா, நான் குழந்தையா இருக்கும்போது அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். பாபா ஹி மேரா பகவான், பாபா ஹி மேரா பகவான். ஸோ பாபா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இந்த பா வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பா, பகவான். பாபா ஹி மேரா பகவான். ப, நம்ம தமிழ் ஆ மாதிரியே பார்க்கறதுக்கு இருக்கிற இந்த ப தான் பகவானுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் கரெக்டா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த சார்ட் வந்து ரொம்ப ஈஸி. இந்த கான்சனன்ட்ஸ் வந்து நமக்கு ஒண்ணுமே கிடையாது, அசால்ட்டா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மா எல்லாம் வந்து பெருசாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இல்லைன்னா ஒரே ஒரு மா தான் இருக்கு. ஜென்ரலாக வந்து எந்த ஏரியாலெல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்களோ அங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் வச்சு சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக மனசில் ஞாபகம் இருக்கும், பதியம் அண்ட் ஃபியூச்சரில் அதை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இந்த ப்ரொனன்சியேஷன்ஸை சொல்லி பழகுங்க, எழுதி பழகுங்க. டெஃபினட்டாக ஒரு நாள் உங்களுக்கு சூப்பரான ப்ரொனன்சியேஷன்ல எக்ஸலண்டான ஹிந்தி நீங்க பேசுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த வீடியோவை இப்போ நான் முடிக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you so much for watching my video. God bless you. All the very best.